பெருமாள் கோவிலுக்கு போகும்போதும் பெருமாளை வழிபடும் போதும் வழக்கமா நம்ம ஏன் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோம்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. ஒரு தடவை பெருமாள் அகத்திய முனிவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு பசுமாட தானமா கேட்டாரு. அதுக்கு அந்த அகத்திய முனிவர் ஒரு பிரம்மச்சாரிக்கு பசுவை தானம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காகவே பெருமாள் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த பசுவை தானமா கேட்கறதுக்காக அந்த அகத்திய முனிவர் கிட்ட போனாரு. அந்த நேரத்துல அந்த அகத்திய முனிவர் அந்த ஆசிரமத்துல இல்ல. அங்க அவரோட சீடர்களும் அகத்திய முனிவரோட அனுமதி இல்லாம அந்த பசுவை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் பத்மாவதி தாயாரை கூப்பிட்டு திருமலைக்கு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி ஆசிரமத்துக்கு வந்த அகத்திய முனிவர் அங்க நடந்ததெல்லாம் அவங்க சீடர்கள் சொன்னதை கேட்டாரு. உலகையும் ஆள்ற பெருமாளையே ஒரு பசுமாட்டிற்காக காக்க வச்சிட்டனே அப்படின்னு அந்த அகத்திய முனிவர் ஒரு பசுமாட்டை கூப்பிட்டு பெருமாள் போன வழியிலேயே போறாரு. போன கொஞ்ச தூரத்திலேயே அவர் பெருமாளை பார்த்ததும் கோ இந்தா அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாரு. கோ அப்படின்னா பசுமாடு, இந்தா அப்படின்னா எடுத்துக்கொள். அகத்திய முனிவர் கோ இந்தா அப்படின்னு சொன்னது கோவிந்தான்னு மாறிடுச்சு. இதை கேட்ட பெருமாள், எனக்கு கோவிந்தா அப்படிங்கிற நாமம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்னை வழிபடும் பக்தர்கள் கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லி அழைத்தா அவங்களோட பாவமெல்லாம் நீங்கி மறுபிறவி இல்லாம முக்தி அடைவாங்க அப்படின்னு அகத்திய முனிவர் கிட்ட பெருமாள் சொல்றாரு. இதனாலதான் நம்ம பெருமாளை வழிபடும் போதெல்லாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றோம். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.